தெருக்கூத்து தெருவில் நிகழ்த்தப்படும் கூத்து தெருக்கூத்து எனப்படும். இது தமிழர்களின் பழங்கலைகளில் ஒன்றாகும். காட்சி திரைகளே இல்லாமல் எளிய முறையில் தெருவிலும் திறந்தவெளி அரங்கிலும் இரவு முழுவதும் நடைபெறும் கூத்து தெருக்கூத்தாகும். தெருக்கூத்து பொழுதுபோக்கு சடங்கு மற்றும் சமூக நிலையை கூறும் ஒரு ஊடகமாகும். தெருக்கூத்தினை கட்டைக்கூத்து என்றும் அழைப்பர். தெருக்கூத்து மேடை வீதிகளிலும் நார்ச்சந்துகளிலும் கோயில்களுக்கு அருகிலும் களத்து மேட்டிலும் அறுவடை செய்யப்பட்ட கழனியிலும் கழனிங்களும் அமைக்கப்படுகிறது. இதற்கு திறந்தவெளி இடங்களையே தேர்வு செய்கின்றனர். தெருக்கூத்து நடைபெறும் இடத்தை கலரி எனவும் கூறுவர். ஒளி அமைப்பு. தொடக்க காலத்தில் தெருக்கூத்து மேடையில் தீவிட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. பின்பு மண்ணெண்ணெய் விளக்குகளும் தற்போது மின்சார விளக்குகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்விளக்குகள் திரைக்கு முன் 2 மர கம்பங்கள் நடப்பட்டு அவற்றில் பொருத்தப்படும். தெருக்கூத்தில் நடிகர்கள் ஆடியும் பாடியும் குதித்தும் நடிப்பர். இதில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவது இல்லை. பொதுவாக ஓங்கிய குரலில் பாடியும் பேசியும் குதித்தும் நடிகர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகள் மிக முக்கிய பண்புகளாகும். மிருதங்கம், டோலாக்கு, ஜால்ரா, புல்லாங்குழல், ஹார்மோனியம் முதலிய இசைக்கருவிகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இசைக்குழு மேடையின் பின்புறம் திரையை ஒட்டி போடப்பட்டிருக்கும். மேடையில் பார்வையாளர்களை நோக்கி அமர்ந்திருப்பார்கள். பாத்திரங்களை வேறுபடுத்தவும் பொலிவு பெற செய்யவும் ஒப்பனை உதவுகிறது. தெருக்கூத்தில் வேடத்திற்கு ஏற்ப முக ஒப்பனை குறைந்தே காணப்படுகிறது. இதற்கு காரணம் பொருளாதார வசதியின்மையே ஆகும். முகத்தில் பூசப்படும் அரிதாரம், கரிப்பொடி, காக்கா பொன் முதலியவற்றை தாங்களே தயாரித்துக் கொள்வர். வெல்வெட்டு, பொன், வெள்ளிச்சரிகை, பட்டு முதலியவற்றால் உடைகள் மிகவும் கவர்ச்சிகரமாக வடிவமைக்கப் பெற்றிருக்கும். ஆடவர்கள் நீல கால் சட்டைகளில் சரிகை தைக்கப்பட்ட ஆடைகளை பயன்படுத்துகின்றனர். பெண்கள் பெரும்பாலும் நைலான் புடவைகளை பயன்படுத்துகின்றனர். தொடக்க காலத்தில் ஒரு கூத்து நிறைவடைய மாத கணக்கில் நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் இரவு 10 மணி முதல் காலை 6 மணிக்குள் நடந்து முடிக்கிறது. தெருக்கூத்துகளில் கதை பாத்திரங்கள் தனித்தனி நடிகர்களால் நடிக்கப்பெறும். பெண் பாத்திரங்களை ஆண்களே வேடம் புனைந்து நடிப்பர். பார்வையாளர்களையும் நடிகர்களையும் பிரித்து வைப்பது திரைச்சீலை மட்டும்தான். தொடக்கத்தில் வரவேற்பு பாடல்கள் அமையும். பின்னர் விநாயகர் வேடமணிந்து ஒருவர் தோன்றி அனைவருக்கும் ஆசி வழங்குவார். அடுத்ததாக கட்டியக்காரன் வருகை அமையும். கூத்தில் வரும் பாத்திரங்களை கட்டியக்காரன் அறிமுகம் செய்வான். கூத்தின் நிகழ்ச்சிகளையும் சூழலையும் கதைப்போக்கையும் விளக்குவதாக அவனது பேச்சும் நடிப்பும் அமைந்திருக்கும். மேடையில் நடிகர்கள் குதித்து ஆர்ப்பாட்டத்தோடு அறிமுகமாவர். பின்பாட்டுக்காரர்கள் மிருதங்கம், ஹார்மோனியம், தபலா முதலிய வாத்தியக்காரர்களும் உருவாக்கும் இசைக்கு ஏற்ப அவர்கள் ஆடியும் பாடியும்